இங்கே இந்த லேடி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நாத்தனார் வந்து சொல்கிறா, அண்டி நீங்கள் சொல்லி கொடுத்த கொஸ்டின் தான் நீ எக்ஸாமில் வந்துச்சு, நான் நல்லா எழுதுனேன்னு சொல்லி. வீட்டு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு சின்ன மருமகளுக்கு வளகாப்பு அன்னைக்கு. மாமியார் சொல்கிறாங்க, நம்ம வீட்டோட வளகாப்பு இது, நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி. வந்த லேடி தொட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமனாருக்கு டீ போடணும்னு சொன்ன உடனே இவங்க உள்ளே போகிறாங்க. மாமியார் தத்து இப்போ தானே வந்தேன்னும் போது, இல்லை அவருக்கு நான் போட்டால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருந்த அந்த தொட்டில பார்த்து இவங்க ஃபீல் பண்றாங்க. வீட்டோட மூத்த மருமக இவங்களா இருந்தாலும் இன்னும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்றதுனால அதை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்க சின்ன மருமகள் எல்லாரும் கொஞ்சம் போது இவங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் அந்த குடும்பத்தை இவங்க எப்பயுமே சந்தோஷமா தான் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு நல்ல டீச்சராகவும் வேற இருந்திருக்காங்க. வளகாப்பு முடிஞ்சிட்டு எல்லாரும் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது, பையனா இருந்தா துருவுன்னு பேர் வைக்கலாம், பொண்ணா இருந்தா என்ன பேர் வைக்கலாம்னு இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க எதுவும் பேசாம நான் போய் இனிப்பு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்க பேரை தான் வைப்பேன்னு அந்த ரெண்டாவது மருமக சொன்ன உடனே இவங்க திரும்பி பாக்குறாங்க. யாருக்கு எவ்வளவு சுகர் போடணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, மாமியாருக்கு உடம்பு முடியலன்னா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறீங்க, நாத்தனாருக்கு வந்து டீச்சர் மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த குடும்பம் கஷ்டத்துல இருக்கும் போது பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் பாக்குறீங்கல்ல, உங்களை மாதிரி தான் என் பொண்ணு இருக்கணும்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் அவங்களை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. குழந்தை இல்லாத பெண்களுக்கு அவங்கள போட்டு நோண்டாம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற குடும்பம் இருந்தா மிகப்பெரிய வரம் தான் அது.